ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இப்போ நாம வந்து 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 25,100 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே இருக்காங்க. ஸோ நம்ம நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்காவாசி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ரயில்வே எக்ஸாமுக்கு டீச் பண்றதை விட டிஎன்பிஎஸ்சி டீச் பண்ணாதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, பேங்கிங் டீச் பண்ணாதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, நீ கிளியர் பண்ணதே பேங்கிங், நீ எதுக்கு ரயில்வே சூஸ் பண்ற அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நீ பேங்கிங் டீச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரயில்வே எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு தான் நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் அதிகமா இல்ல. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அது மாதிரி இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண புதுசுல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே ரயில்வேல குரூப் டி போஸ்ட் வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பிளஸ் ஐடிஐ. ஸோ 10th லெவல் போஸ்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ல ஃபீஸும் கம்மி, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ரிப்பீட்டடா, அதாவது சிலபஸை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ரயில்வேல ஈஸியா நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போயிடலாம். ஸோ இது தெரியாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாம இருந்தாங்க. ஸோ அதனாலதான் ஸ்பெஷலா ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணியே ஃபர்ஸ்ட் நாம வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இன்னுமே ஒரு பெரிய அவேர்னஸை கொண்டு போகணும். அந்த 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சோடனே, இல்லைன்னா ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சதும் காலேஜ் படிக்கும் போதே இந்த ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா ஒரு லோயர் லெவல் ஜாப் இதுல இருக்கு, 12ஆம் கிளாஸ் முடிச்சாலே இங்க வந்து ஒரு நல்ல சேலரியில ஒரு நல்ல ஜாப் வந்து இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ அதனால இப்ப அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு வந்து படிக்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லக்ஷ்மி மேக்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் ரயில்வேல கிளியர் பண்ணி உள்ள போகணும். ஸோ டெய்லி படிங்க, கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போடுங்க. ரயில்வே எக்ஸாம் ஈஸி தான். ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 இதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 2020ல நாம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 12.7 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே. ஸோ டோட்டலா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி ஷேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 22,000 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா எஜுகேஷன் சேனலுக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம நார்மலா வேற ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா படிக்கிற வீடியோவை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மி. யூடியூப்ல படிக்கிறதுக்காக அப்படின்னு பாக்குறவங்க வந்து ஒரு 10% வச்சிடலாம் 100ல. ஸோ அதுல நம்மளும் இவ்வளோ தூரம் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் தான். கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் ஆகுவீங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இப்போ ஆன்லைன்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. கையில இருக்கக்கூடிய மொபைல் போனு, லேப்டாப் வச்சு கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆகலாம். ஸோ டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களோட ட்ரீமை வந்து நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு 31st ஆகஸ்டா? ஸோ இன்னைக்கும் நாளைக்கு 1st செப்டம்பர். ஓகேவா? ஸோ இந்த 2 நாள் மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 2 நாள்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணா போதுமானது. ஓகே. ஸோ இந்த 2 நாள்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 31st ஆகஸ்ட் அண்ட் 1st செப்டம்பர் இந்த 2 நாள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வெறும் 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிருப்போம். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கவர் ஆகும்.
டிஎன்பிஎஸ்சில ஜென்ரல் தமிழ் மட்டும் கவர் ஆகாது, மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இதுல கவர் ஆகிரும். ஓகேவா? சோ மத்தபடி எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கவர் ஆகிரும். இதுல பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, கிளாஸஸ் எல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். கிளாஸஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நான் மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த மெசேஜை இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா எக்ஸாமுமே நீங்க வந்து இதுலயே படிச்சுக்கலாம். இதுலயே அதுக்கான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாளையோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஆஃபர் கொடுக்கும்போது மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரயில்வே படிக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிருப்போம். எஸ்எஸ்சினா இது கூட இங்கிலீஷும் கவர் ஆகும். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே. இப்ப ரயில்வே படிக்கிறீங்கன்னா ரயில்வேயோட என்டிபிசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுல 2000 வீடியோஸ்க்கு மேலேயே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சிலபஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இதெல்லாம் கரெக்டா அட்டன் பண்ணாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ நீங்க படிக்கணும். நீங்க உட்கார்ந்து ஒரு 4 மாசம் நல்லா படிச்சீங்கனாலே போதும், ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் திருப்பியும் சொல்றேன், ரயில்வேல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. மினிமம் உங்களுக்கு 18 வயசு நிரம்பி இருந்தா போதும். 18 வயசு இருந்தா போதும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மினிமம் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். சோ இந்த 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கிறதுங்கிறது எல்லாருமே 12ஆம் கிளாஸ் படிச்சிருவீங்க. அப்படி இல்லைன்னா 10th பிளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டு மினிமம் குவாலிஃபிகேஷன்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். உங்களோட வயசு மினிமம் 18 வயசு இருந்தா போதுமானது. சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தா போதுமானது. ஓகேவா? சோ எப்படினாலும் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஹையர் லெவல் ஜாபுக்கு எய்ம் பண்ணலனாலும் கூட ஒரு சின்ன லெவல் ஜாபாவது நம்ம கிளியர் பண்ணணும். ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன லெவல்ல நம்ம கிளியர் பண்ணி உள்ள போனாலும் அதுக்கப்புறம் உள்ள போய் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகேவா? சோ ரொம்ப ஜாலியா படிங்க. உங்க கையில இருக்கக்கூடிய லேப்டாப், மொபைல் போனை நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். செப்டம்பர் 5ல இருந்து நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 நாள்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ எப்படி பே பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜரும் சொல்லிட்டேன். மறக்காம ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நான் சொன்ன மெசேஜை மட்டும் அனுப்புனா போதுமானது. ஓகேவா? ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம ஆப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டைரக்டா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு லேப்டாப் ஆர் பிசி தான் இருக்கு மேம், என் கையில வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்ல லேப்டாப்போ தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் web.classplasapp.com போங்க. அதுல ஆர்கனைசேஷன் கோடு BQJJE என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் iOS வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க. iOS வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணணும். கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு ஆர்கனைசேஷன் கோடு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணா போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஒரு லோயர் லெவல் ஜாப்ல இருந்து ஹையர் லெவல் ஜாப் வரைக்கும் போக முடியும். அதுக்கான கிளாஸஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நான் மேல சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு எப்பனாலுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.
நீங்க வந்து இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1699 தான் பிரைஸ். இப்போ மேக்ஸ் மட்டும் வீக்கா இருக்கேன், ரீசனிங் மட்டும் வீக்கா இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல தனித்தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் தனித்தனியா பே பண்ணும்போது உங்களுக்கு 4000 கிட்ட அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால நீங்க எல்லாமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ நீங்க பே பண்ணக்கூடிய 1699 எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் எவ்வளவுனா ஒரு 6 மாசம் நல்லா உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு பிகினரா 0 லெவல்ல உள்ள வரீங்கன்னா சிலபஸ் முடிக்கிறதுக்கு 4 மாசம் ஆகும். 2 மாசம் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 18 வயசு ஆகிருக்கு அப்படின்னா இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா ஒரு 20, 21 வயசுக்குள்ள வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ 18 வயசுல காலேஜ் படிக்கும்போது ஆரம்பிச்சீங்கன்னா காலேஜை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ 90s கிட்ஸ் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய நீங்க 18 வயசுலயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. 25 வயசு 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. இதுல நம்மளோட 100% கொடுத்தோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி 18 வயசா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எனக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் மெதுவா படிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ உங்களோட 100% கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப ரொம்ப லைஃப்ல ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே ஃபெயிலியரை விட ரெக்ரெட் வந்து ரொம்பவே கொடுமையா இருக்கும். அதனால ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதை நினைச்சே நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணுங்கிறதே தெரியாது. ஃபெயிலியரை விட அதை ரெக்ரெட் தான். ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். ஃபெயிலியர் கூட பாத்தீங்கன்னா நம்ம எஃபோர்ட் போட்டோம், ஸோ அதுக்கான பலன் கிடைக்கல, ஆனா அடுத்து கிடைச்சிருங்க நம்பிக்கை இருக்கும். அதே நம்ம ரெக்ரெட் பண்ணிட்டோம், ஐயோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த டைமே பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த ரெக்ரெட் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. திரும்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸே அதுல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்கு, அதுல இருந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.